Hi friends, welcome to my channel. நம் வீட்டு செல்லப்பிராணிகளான பூனைகள் சராசரியா 10 15 வருடங்கள் உயிர் வாழும். அதற்கு தேவையான சத்தான உணவு வகைகள் மற்றும் மருத்துவ வசதிகளை பொறுத்து இந்த பூனைகளின் ஆயுட்காலம் அதிகரிக்கலாம். ஆனா இந்த பூனைகள் இறக்கும் தருவாயில் அதன் உடல்நிலையில் ஏற்படும் மாற்றம் என்ன, பழக்க வழக்கத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படிங்கறத பத்தி நமக்கு தெரியுமா? இப்ப வாங்க இந்த வீடியோல அத பத்தி பார்த்தறலாம். வாங்க இப்ப ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். முதல் பாதிப்பு சாப்பிடாமல் இருப்பது. எப்பொழுதும் நன்றாக சாப்பிடும் நம் வீட்டு பூனைகள் திடீரென சாப்பாட்டை தவிர்க்க ஆரம்பிக்கும். சரியாக சாப்பிடாமல் முடங்கி போய் எப்பொழுதும் ஒரே இடத்தில் படுத்துக் கொண்டிருக்கும். அதற்கு பிடித்தமான உணவு வகைகளை கூட சாப்பிட மறுக்கும். இரண்டாவது பாதிப்பு அதன் உடல் வெப்பநிலை சில்லென்று இருப்பது. எப்பொழுதும் சூடான உடல் வெப்பநிலையில் இருக்கும் பூனைகளின் உடல் வெப்பநிலை மிகவும் குறைந்து போகும். டோட்டலா பாடி ஹீட் கம்மியாவே இருக்கும். மூன்றாவது பாதிப்பு எதிலும் ஆர்வம் குறைவது. விளையாட்டு பொருட்கள்ல விளையாடுறது, வேட்டையாடுறது, சக பூனைகள் கிட்ட சண்டை போடுறது, ஊர் சுற்றுவது போன்ற எல்லா செயல்களிலும் ஆர்வம் குறைந்து போகும். எப்பவுமே டல்லா ஒரே இடத்துல படுத்து கிடக்கும். வயது அதிகமான பூனைகள் இப்படி இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. நான்காவது பாதிப்பு அதன் உடல் எடை குறைந்து கொண்டே போவது. பல வயதான பூனைகளின் உடல் எடை குறைந்து போய் தூக்குனா பொசுக்குன்னு இருக்கும், வெயிட்டே இருக்காது. அது என்னதான் சாப்பிட்டாலும் எடை குறைந்து மசில் லாஸ் ஆகி எலும்பும் தோலுமா இருக்கும். பார்க்கவே பாவமா இருக்கும். ஐந்தாவது பாதிப்பு எப்போதும் ஒளிந்து கொண்டே இருப்பது. பூனைகள் உடல் நலம் இல்லாத போது வெளியவே வராது. மறைவிடங்கள், அட்டை பெட்டிகள், இருட்டான இடங்கள்ல போய் ஒளிந்து உட்கார்ந்து இருக்கும். எதிலுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம படுத்தே கிடக்கும். எல்லா நேரமும் தனிமையில இருக்கவே விரும்பும். வளர்ப்பவர்கள் உடனோ வேறு பூனைகள் உடனோ சேராம தனியாகவே இருக்கும். ஆறாவது பாதிப்பு தன்னை சுத்தப்படுத்தாமல் இருப்பது. பூனைகள் எப்பவுமே தன்னுடைய நாக்கால் நக்கி நக்கி தன் உடம்பை சுத்தப்படுத்திக் கொள்ளும். ஆனா நோய்வாய்ப்பட்ட அல்லது இறக்க போகும் பூனைகள் நக்கி நக்கி சுத்தப்படுத்திக்கிறத நிறுத்திரும், முடங்கி போய் உட்கார்ந்திருக்கும். ஏழாவது பாதிப்பு அதன் இயக்கம் குறைந்து கொண்டே போவது. இறக்க போகும் பூனைகளின் இயக்கம் வெகுவாக குறைந்து போகும். அது எதனால அப்படின்னா அதற்கு ஏற்படும் நோய் பாதிப்புகள் மற்றும் உள்ளுறுப்பு செயல் இழப்புனால இருக்கலாம். எட்டாவது பாதிப்பு கண்ட இடங்கள்ல யூரின் மோஷன் போறது. உடல் நலம் பாதித்த பூனைகள் லிட்டர் பாக்ஸ் இருந்தாலும் அதுல யூரின் மோஷன் போகாம மூளை முடுக்குகள்ல அதுக்கு எங்க தோணுதோ அங்க யூரின் மோஷன் போக ஆரம்பிக்கும். இது அதற்கு உண்டாகும் சோர்வுனாலையும் உடல்நிலை பாதிப்புனாலையும் ஏற்படுது. ஒன்பதாவது பாதிப்பு மூச்சு விடுவதில் சிரமம் மற்றும் அதனிடம் இருந்து கெட்ட வாடை வருவது. அதிகம் நோய் பாதிப்புள்ள மற்றும் இறக்கும் தருவாயில் இருக்கும் பூனைகளுக்கு இர்ரெகுலர் பிரீத்திங் இருக்கும். மூச்சு விடுவதில் அதிக சிரமம் இருக்கும். அதனுடைய நுரையீரல் பாதிப்படைவதால் இவ்வாறு ஏற்படுது. மேலும் பூனைகளிடம் பேட் ஸ்மெல் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. இது எதனாலன்னா அதன் உள் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயல் இழந்து கழிவுகளை வெளியேற்ற முடியாம அதன் உடம்பிலேயே தங்கி விடுவதனால் ஏற்படலாம். 10வது பாதிப்பு பூனைகளுக்கு ஏற்படும் வலிப்பு. பூனைகளுக்கு மூளையில் ஏற்படுற பாதிப்புனால வலிப்பு வரலாம். இந்த வலிப்பு 5 to 10 நிமிடங்கள் வரை கூட நீடிக்கலாம். இது ரொம்ப மோசமான பாதிப்பு. இதனால பூனைகளுக்கு உடனடி இறப்பு கூட நேரிடலாம். நான் இப்ப சொன்ன இந்த 10 காரணங்கள்னால நம்ம செல்ல பூனைகள் இறப்பின் பிடியில இருக்குது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நேரங்கள்ல நாம வெட்டினரி டாக்டர் கிட்ட போய் அதை காப்பாத்த முயற்சிகள் எடுக்கலாம். அப்படி செய்யறதுனால நம்ம செல்ல பூனைகள் இன்னும் சில காலம் நம்மளோட இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ கேட் லவர்ஸான உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்படியே லைக் பட்டனையும் ஷேர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நன்றி.